ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னா, அந்த வாழைப்பூ வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ண போறோம். சிக்கன் கோலா உருண்டையே தோத்துரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், சோம்பு, வரமல்லி போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி, கடலைப்பருப்பு, பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இது கூட வாழைப்பூ நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்துங்க. அரைச்சதோட வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உருண்டை வராது. தட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருட்டி வச்ச உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். விறகு அடுப்புல செஞ்சீங்கன்னா டேஸ்ட் கூட இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விறகு அடுப்புல ட்ரை பண்ணுங்க. கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துக்கலாம். வாங்க சாப்பிடலாம். இப்ப சூப்பரா இருந்துட்டுங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு வந்து எப்படி சொல்லு. எப்படி இருக்கா? நீ சொல்லுப்பா. எப்படி இருக்கா? எம்மியா இருக்கு. வாழைப்பூ கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.